கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடியால் பாவம் செய்ய மாட்டான் என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்திருக்கிறபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று ஒரு விசுவாச அறிக்கையாய், ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தையாய் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் புதிய மனுஷனாக பிறந்திருக்கிறதான எந்த ஒரு மனிதனும் பாவத்தை செய்ய மாட்டான் என்கிறதான ஒரு அறிக்கை, ஒரு விசுவாசம் இதில் என்ன செய்திருக்கிறது, உண்டாகி இருக்கிறது. தேவனால் பிறந்திருக்கிறதான மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? அது மாத்திரமல்ல, இந்த உலக பிரகாரமாய் ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் இருப்பானேயானால் அந்த தகப்பனை போன்றே தன்னுடைய பிள்ளையினுடைய சாயல் அனைத்தும், அவனுடைய நடவடிக்கைகள், அவன் சாப்பிடுவது, அவன் தூங்குவது, மற்ற எல்லா காரியங்களிலும் தன் தகப்பனை பிரதிபலிக்கிறவனாய் இருப்பான். யாராவது நம்முடைய சொந்தக்கார பிள்ளைங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது என்ன செய்வான், டே அச்சாசலாக எப்படி இருக்கு, அவங்க அப்பா மாதிரியே இருக்கியாடா அப்படின்னு என்ன சொல்லுவான். அப்படி பார்த்து நான் வியப்படைந்து சொல்லுவோம். அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி திருரத்தினாலே கழுவப்பட்டு பாவத்திலிருந்து மீட்கப்பட்டதான நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். அதை ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் வாயிலாக அவர் சொல்லுகிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் அவருடைய வித்து, அவருடைய இரத்தம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, நமக்குள் தரித்திருக்கிறபடியினாலே அவன் பாவம் செய்யவே செய்ய மாட்டான் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த வேதத்தின் வாயிலாக அவர் சொல்லுகிறார். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 29வது வசனம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதி செய்கிற எவனும் அவரில் பிறந்தான் என்று அறிந்திருக்கிறீர்களா? நீதி செய்கிற எவனும் தேவனால் என்ன செய்திருக்கிறானா, பிறந்திருக்கிறான் என்று அறியீர்களா என்று வேத வசனம் அதை சொல்லியிருக்கிறது. ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதவனாய் தேவனுக்கு பிரியமுள்ள நீதி செய்கிற மனுஷனாய் இருக்கிறவன் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. ஆதலால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பிறந்திருக்கிறோம். ஆதலால் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பிறந்திருக்கிறதான நாமும் நீதியை செய்கிறவர்களாய் நாம் என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ளவன் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. அன்புள்ளவர்களாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல், அவருடைய காரியங்கள் அனைத்தும் நமக்குள் என்ன செய்யப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். அதைத்தான் தேவனால் பிறந்தவன் அவனிடத்தில் எது காணப்பட வேண்டும், அன்பு காணப்பட
வேண்டும். அவன் அன்பு உள்ளவனாய் அவன் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வேத வசனம் அது சொல்லுகிறது. அன்புள்ளவனாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அன்புள்ளவன் எவனோ அவன் தேவனால் பிறந்திருக்கிறான் என்றும் வேத வசனம் அது சொல்லுகிறது. அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த நாளிலே அநேக பிள்ளைகளிடத்திலே அன்பு இராதபடிக்கு மாயமுள்ளவர்களாய் அவர்கள் வாழ்ந்து வருகிறதை நம்மால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடிகிறது. ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவரில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அன்பு வைக்க வேண்டும். அன்பு உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அவர்கள் தேவனால் பிறந்து இருக்கிறார்கள். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது. தேவனால் பிறப்பது எல்லாம் என்ன செய்யுமா? உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பது எல்லாம் என்ன செய்திருக்குதா? உலகத்தை ஜெயித்து இருக்குதான். அது என்ன செய்யுது? உலகத்தின் காரியங்கள் ஒன்றையும் தனக்குள் வைத்து கொள்ளாதபடிக்கு அது என்ன செய்கிறது? தேவனால் பிறந்திருக்கிறபடியினால் அது உலகத்தை வெறுத்து அது தேவனுக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கையினாலே என்ன செய்திருக்கிறது? ஜெயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஆதலால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறந்தவன் என்ன செய்திருக்கிறானா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடியினாலே அவன் தேவனால் உண்டாகி இருக்கிறான். அதுமா பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான் என்று வேதவசனம். தேவனால் பிறந்திருக்கிறவன் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டுமாம்? அன்பு செய்ய வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்திலும் என்ன செய்ய வேண்டுமாம்? அன்பு கூற வேண்டும். அதைத்தான் தேவனாய கர்த்தர் அவர் சொல்லுகிறார். ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? அன்பாய் இருங்கள். ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பிறந்தவன் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிறந்திருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் என்ன செய்ய வேண்டும்? நாம் அன்பு கூற வேண்டும். அதை தேவனாய கர்த்தர் அவர் சொல்லுகிறார். ஆதலால் தான் தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று அது சொல்லி இருக்கிறது. ஆதலால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தின் காரியங்களை நாம் ஜெயித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அது. ஆதலால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வித்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இரத்தத்தினாலே ஜீவன் உண்டாகி இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்பட வேண்டும்? விசுவாசம் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த ஜெயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒரு வாரம் மாத்திரமல்ல, ஒரு மாதம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்தை என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பூமியில் வாழ்ந்த நாள் முதல் அவர் என்ன செய்திருக்கிறார்? தேவனுடைய திருச்சமூகத்திற்கு கடந்து செல்லும் வரைக்கும் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தவராய், இந்த உலகத்தின் பாவங்களை ஜெயித்தவராய் அவர் காணப்பட்டார். அதே போல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாய் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிறதான அதே விசுவாசம் என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் ஒவ்வொருவருக்குள்ளாய் நாம் காணப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால்
தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான வேத வசனத்தின்படியாய் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய், கிறிஸ்துவின் வித்து நமக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவினுடைய இரத்தம் எனக்குள் இருக்கிறது, ஆதலால் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கான் அவனை தொடான் என்று வேதவசனம் அது சொல்லுகிறது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறானாம். பொல்லாங்கான், சத்துருவானவன், பிசாசானவன் அவனை தொடான் என்று சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய வித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறபடியினாலே காக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். ஆதலால் தேவனால் பிறந்த எவனும் தன்னை என்ன செய்கிறான்? காக்கிறான் என்று சொல்லுகிறது. பொல்லாங்கான், பிசாசானவனுக்கு அவன் ஒருபோதும் இடம் கொடுப்பதே இல்லை. ஆதலால் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வித்தினாலே பிறந்திருக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி திரு இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவராலே ஜீவன் பெற்றிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்யப்படக்கூடாது? பொல்லாங்கான் வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தன்னை காத்து கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசானவனால் பிறந்திருக்கிறான் என்று வேத வசனம் அது சொல்லுகிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான். பிசாசினால் உண்டாகியிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்காக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆதி முதல் பிசாசானவன் என்ன செய்கிறான்? பாவம் மாத்திரமே செய்து வருகிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான். ஆதலால் இந்த நாளிலே நம்மை நாமே என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் பாவம் இருக்கா? நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் பிறந்திருக்கிறேனா என்று நம்மை நாமே நிதானித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்திருக்கிறான் என்று சொல்லுகிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனால் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். பிசாசினால் பிறந்தவன் பாவம் செய்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். ஆதலால் பாவம் செய்கிற யாவரும் பிசாசினால் பிறந்திருக்கிறார்கள். நீதியை செய்கிறவர்கள் தேவனால் உண்டாகியிருக்கிறார்கள். ஆதலால் இந்த வேத வசனத்தின்படியாக தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆதலால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதவசனம் அது உறுதியாய் அது சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் நம்மை நாமே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு ராஜாவே, இப்பொழுதும் ராஜா இந்த வேத வசனத்தின்படியாக தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி இருக்கிறதான இந்த வேத வசனத்தின் படியாய் என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னிடத்தில் காணப்படுகிறதான பாவம் எல்லாம் அழிந்திட ஆண்டவரே, என்னை விட்டு அகன்றிட இந்த வேளையிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு ராஜாவே, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இராதபடிக்கு நீதியை நான் செய்யாதவனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாசத்தை விட்டு வழிவிலகினவனாய் நான் காணப்படுகிறேன்.
தேவனால் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாவம் செய்கிறவனாய் நான் இருந்து வந்திருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. பிசாசினால் பிறந்த எவனும் பாவம் செய்கிறான் என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. அதன்படியாய் கர்த்தாவே நான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவனாய் நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளையாய் ஜீவிக்க இந்த வேத வசனத்தின்படியாய் என்னை இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே என்னை பலப்படுத்துங்க. வருகிற நாட்களிலே ராஜா கிறிஸ்துவின் பிள்ளையாய் உம்மாலே நான் பிறந்திருக்கிறேன் என்கிறதான விசுவாசத்தினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்னை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை அளித்தருளுங்க, பலன் அளித்தருளுங்க. எல்லாவற்றையும் அப்படி திருக்கரத்திலே தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.